பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு. இந்த காலங்கள் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் ஜெபிக்கின்ற காலங்கள். யுத்தம் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு என்று சங்கீதக்காரன் பிரசங்கி அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகையால் யுத்தத்தின் காலங்களை தேசம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திருச்சபையோ இவைகளை எல்லாம் நடக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகின்ற நாட்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் ஜெப நாட்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சிப்பிற்காய் தன்னையே ஈந்தளித்த சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தியானிக்கின்ற ஒரு நாட்கள். தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சீஷர்கள் இத்தனை 3 வருட காலமாக இயேசுவோடு கூட பிரயாணித்தவர்கள். அவருடைய ஊழிய பாதையிலே ஏராளமான அற்புதங்களை பார்த்தவர்கள். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பின காரியங்களை நேரடியாக கண்கூட பார்த்தவர்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், if you want to follow me further, இதற்கு பின்பாக நீங்கள் என்னை பின்பற்றி வர வேண்டுமேயானால் உங்களுக்குள்ளாக நீங்கள் உங்களை you have to deny yourself. உங்களுக்குள்ளாக வைத்திருக்கின்ற உங்கள் சுய நோக்கங்கள், லாபங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் வெறுத்து, பின்பாக சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது. பாடுகளை சுமந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு முன்பாக செல்கின்ற இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். அவன்தான் பாத்திரன். ஏனென்றால் அந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை நிறைவேற்றுகின்ற நாட்கள். 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். He was explaining what is going to happen in Jerusalem. எருசலேமிலே என்ன நடக்க போகிறது என்பதை சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். நான் செவ்வாய்க்கிழமை எருசலேமை நோக்கி என்கின்ற ஒரு செய்தியை பேசினேன், நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் கொலை செய்யப்படுவார் என்கிற செய்தி மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அதனால்தான் பேதுரு சொன்னான், ஆண்டவரே இவைகள் உமக்கு சம்பவிக்க என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பாடுகள் உமக்கு வரக்கூடாது என்று சொன்ன பொழுது அது தேவனுடையவைகள் அல்ல, அது சத்ருவினுடையவைகள் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொண்டார். இன்றைக்கும் உனக்கு பாடுகள் இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால் உனக்கு எல்லாம் சுகமாக இருக்கும், கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால் உனக்கு ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்கும், கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால் எந்த சோதனையும் வராது என்று போதிக்கப்பட்டு அந்த போதனைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவைகள் சத்ருவினுடையவைகள் என்று தைரியமாக சொல்லுவேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் பின்தொடர வேண்டும், பாடுகளோடு கூட தான் என்ன செய்யணும், பின்தொடர வேண்டும். அவன் தன்னைத்தான் வெறுத்து விட வேண்டும் என்பதுதான் the first character of the disciples. தன்னுடைய சுய நோக்கங்கள், சுய லாபங்கள், உலகம் போன்ற காரியங்களை வெறுத்து ஆண்டவர் நடத்துகின்ற பாதையிலே அவன் இயேசுவினால் நடத்தப்பட வேண்டும். சுயம் வெறுக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆசை இச்சைகள் அவைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார். This life you are not driving, you are not on driver's seat, but Christ is driving you. கிறிஸ்து உன்னை செயல்படுத்த வேண்டும்.
கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அதனால தான் ரோமருக்கு அவர் எழுதும்போது சொன்னார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகின்ற ஒரு நடத்துதல் இருக்க வேண்டும். நேற்றுக்கு முன்தினம் இரவு நான் முடிச்சுட்டு வந்து ஐ வாஸ் ப்ரேயிங், நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். நான் ஹாலில் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், என் பிள்ளைகள் அங்கேருந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் 12:30 நைட்டு. அப்போது 12:30க்கு போயிட்டு நான் போய் பசங்களை திட்டி படுக்க போங்கடா அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, நான் இங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், அது அங்கே பாடிக்கிட்டு இருக்கு. பகலில் ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு வேலையும் ஸ்கூல் வேறு கிடையாது, அதனால் பாடட்டு அப்படின்ட்டு நானும் விட்டுக்கிட்டு இருந்தேன். என் பையன் முன்னாடி ஒரு பாட்டு பாடுவான், அது ரொம்ப நாள் கழித்து பாடினான். ஆமாம், டேனிஷ் பாடும்போது டேனிஷ்ட இருந்து படித்தது. இப்போ டேனிஷ் அந்த பாட்டு பாடுறது நான் பார்க்க முடியல. ஓகே, அவன் அது ரொம்ப நாள் கழித்து அவன் ஞாபகத்தில் வந்துட்ட அப்படின்னு நினச்சி நானும் ஓகே ரொம்ப நாள் கழித்து அந்த பாட்டை பாடுறான் அப்படின்னு நினச்சிட்டு சரி அவனும் பாடட்டுன்னா கூட சேர்ந்து மற்ற 2 பிள்ளைகளும் பாடிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டுன்னா, உம்மாயே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே, உம்மாயே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே, சிங்கத்தின் கேவியில் விழுந்தாலோ, அக்கினியில் என்னை தள்ளினாலோ, சிங்கத்தின் கேவியில் போட்டாலோ, அக்கினியில் என்னை தள்ளினாலோ, என் பக்கமாயிரம் விழுந்தாலோ எதுவும் என்னை தொடுவதில்லை, என் பக்கமாயிரம் விழுந்தாலோ ஒன்றும் என்னை தொடுவதில்லை, உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே, உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி, உம்மை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. அவங்க அங்கே பாடிக்கிட்டு இருந்தாங்க, நான் இங்கே ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், என்னது உள்ள போகுது ஆண்டவரே அப்படின்னேன். கரெக்டாக 5 மணிக்கு விழுந்துச்சு டொம்முன்னுட்டு. Listen, that's why your house should be filled with worship and prayer. You may think they are children. சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும். That's my prayer. Every child of this congregation should taught by the Lord. Their thought process, அவங்களுடைய சிந்தை மண்டலங்கள் தேவனால் நடத்தப்பட வேண்டும். அதைத்தான் அங்கே ரோமருக்கு பவுல் எழுதும்போதும் சொல்லுகிறார், ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். You should be led by Lord Jesus Christ. சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன். அதுதான் உலகத்திற்கு உன்னை விலக்கி காக்கும். அதுதான் மாமிச இச்சை நிறைவேற்ற விடாமல் ஆவிக்குரிய சிந்தைகளை கொண்டு வரும்.
அதுதான் தேவ தரிசனம் உள்ளவனாக உன்னை மாற்றும். This is from God. நீ வாஞ்சித்து கேட்டால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் என்னை நடத்தட்டும். உம்முடைய சித்தம் இல்லாமல், உம்முடைய நடத்துதல் இல்லாமல் எதையும் நான் செய்வதில்லை என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியின் நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் ஃப்ரம் தி சைல்ட்ஹுட் ப்ரே. உங்களுடைய பிள்ளைகள் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து கேட்டால் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் சங்கீதக்காரனுடைய அனுபவம் தான், சிறு வயது முதல் என்னை போதித்து வந்தீர் ஆண்டவரே, from the childhood, so that I can proclaim all your miracles. உடைய அதிசயங்களை எல்லாம் நான் அறிவிக்கும்படியாக நீர் என்னை போதித்து வந்தீர் என்று சொல்வது போல ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பாரே, ஆனால் அது அற்புதமான ஒரு ஜீவியம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு ஜீவியம். அது நம்மை பாதுகாப்பாக நடத்தும். அது பயம் உள்ளதாக இருக்காது. அது நம்பிக்கை உள்ளதாக இருக்கும். அது உற்சாகம் உள்ளதாக இருக்கும். அது சோர்வுக்குள்ளாக ஒருபோதும் நடத்துவதில்லை. ஏனென்றால் அவர் உற்சாகத்தின் ஆவியானவர். இஸ் அ கம்ஃபர்டர். நம்மை ஆறுதல் படுத்துகின்ற ஒரு தேவன். எல்லா காரியங்களிலும் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று நம்மை நடத்துகின்ற ஒரு தேவன். இப்படி வந்தாதான் என்னை பின்பற்றி வர முடியும் என்று சொல்லி அன்றைக்கு சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். முழுக்க முழுக்க அவரால் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, மேடானாலும் காடானாலும் இன்பமானாலும் வியாதியானாலும் பலவீனமானாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை தான் இந்த தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை பின்பற்றுகின்ற, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலாக வைத்து சென்றார். அதனால தான் கெத்சமனேயில் வாட்ச் மீ அப்படின்னாரு, என்னை கவனியுங்கள் அப்படின்னாரு. வாட்ச் வித் மீ, விழித்திருங்கள். ஆங்கிலத்தில் ஐ லவ் தட் வேர்ட், வாட்ச் வித் மீ. என்னோடு கூட என்னை கவனியுங்கள். How he is struggling to fulfill the Father's will. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவாக போராட வேண்டியதாக இருந்தது. அப்போ ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்திலே காண்பிக்கின்றார். ஜப ஜீவியம், தேவனோடு இருக்கின்ற ஜீவியம், ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை நம்மை பலமுள்ளதாக அது மாற்றும். அது இயேசுவை பின்தொடர்கிறவனாக ஒரு மாற்றும். அதனால தான் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ. இந்த பாத்திரம் ரொம்ப கடுமையாக இருக்குது, ஏன்னா கொலை செய்யப்படணும், அடிக்கப்படணும், நிந்திக்கப்படணும். வாசிக்கலாம் லூக்கா 22:42. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. பிதாவே, இந்த பாத்திரம் இஸ் வெரி டிஃபிகல்ட் வெசல் டு கேரி ஆன். இந்த பாத்திரத்தை சுமப்பது அவ்வளவு லகுவானதாக இல்லை. சரீர வேதனை அனுபவிக்க போகிறார், இரத்தம் சிந்துதல். அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட இந்த பாடுகளை சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நிறைவேற்றப்படுகிற சிலுவை மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் மறுரூப மலையிலே என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆகையால் இப்படிப்பட்டவைகளை நிறைவேற்றும்படியாக மோசே மலையின் மேல் கொண்டு சென்று கானான் தேசத்தை காண்பித்து பின்பாக ஆண்டவர் அவருடைய அடக்காராதனை நடத்திவிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எலியாவோ கில்காலிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் இவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலோ அப்படி அல்ல. இஸ் கோயிங் டு டை. அவர் மரிக்கப் போகிறார், அவர் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட போகிறார். ஆகையால் இந்த பாதை, இந்த பாத்திரம் மிக கடினமான ஒரு பாத்திரம். ஸோ ஹீ இஸ் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஹீ இஸ் ப்ரேயிங். ரெண்டு போராட்டம். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீங்கும்படி செய்யும், ஆனால் இஃப் இட் இஸ் யுவர் பிளான், உங்கள் சித்தம்னா லெட் மீ கோ த்ரூ. இதுதான் இன்னைக்கு நிறைய பேரால் சொல்ல முடியல. பாடுகளை கடந்து போகும்போது ஆண்டவரே நீர் பிளான் பண்ணியிருந்தா லெட் மீ கோ த்ரூ. நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி இந்த பாதையை வச்சிருந்தா கடந்து செல்வதற்கு பலன் தாரும். தேவ சித்தம்
நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளாம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளாம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று ஜெயமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று ஜெயமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பிடிக்கல, பட் திஸ் இஸ் காட்ஸ் ரைட்டஸ்னஸ், யூ ஹாவ் டு கோ த்ரூ. இது தேவ நீதி. நிறைய பேர் சொல்றாங்க பிடிக்கல பிரதர், இயேசுக்கே சிலுவை சுமக்கிறது பிடிக்கல தான். நல்லா கவனிங்க. ஆனாலும் உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொன்னார்ல. நிறைய பேர் சொல்றது அதான். இந்த ஊர்லயே அப்பா ஒரு வீட்லையும் அம்மா ஒரு வீட்லையும் வாழ்றாங்க. நல்லா கவனிங்க. இப்படி வாழ்ந்தா பிசாசுக்கு உள்ள ஈஸியாக வந்துடும், எல்லாத்தையும் சாதிச்சிருவான். எதுக்குன்னு கேட்டால் பிடிக்கல. எப்பா பிடிக்கலனாலும் இதான் நீதி, இதான் நீதி, இதுக்குள்ளதான் இருக்கணும், இதான் உன் சிலுவை. உன்னை நீ வெறுக்கணும், வெறுத்து தான் தேவ நீதி என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்படிதானே? திடீர்னு லீவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அடி வச்சதெல்லாம் இப்போ வெறுப்பில் இருக்குது, நடக்குமா நடக்காதா அப்படின்னுட்டு. இதோட ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நான் பேசாமல் ஜனவரியிலே போயிருந்துருக்கலாம். எதுக்கு அப்படின்னேன், 6 மாதம் கழிச்சு தானே ஃப்ளைட்டை விடுவான், அது வரைக்கும் வீட்டில் இருக்கலாம். எங்கே இருக்கலாம், எங்கெல்லாம் மூளை வேலை செய்து பாருங்க. நாளைக்கு மனுஷன் உயிரோடு இருப்பானா இல்லையாங்கிறது தெரியலை, ஆனால் 6 மாதம் இருந்திருக்கலாமே போச்சே பிரதர் அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க. பிடிக்கல, பட் யூ ஹாவ் டு கோ த்ரூ. காலையிலே 4:30 எழும்பி டியூட்டிக்கு போகிறது என்ன எல்லாருக்கும் இனிக்குதா? பட் we have to go through no other way. அப்படிதானே? உண்மையா இல்லையா? அதே தான், அதான் சிலுவை. we have to go through. அப்பதான் காரியங்களை நடப்பிக்க முடியும், குடும்பம் நன்றாக இருக்கும், பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்ய முடியும். we are going through same way the spiritual needs. ஆவிக்குரிய தேவைகளும் அப்படிப்பட்டவைகளே. நல்ல கவனிங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, you have to deny yourself. அதனால தான் ஆங்கிலத்தில் வச்சிருக்க deny himself. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்க பிடிக்கல, பட் we have to. விட முடியல, விட்டுதான் ஆகணும். ஏனென்றால் வாசிக்கலாம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Galatians chapter 5 verse 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்க அறைஞ்சிருக்காங்க? கிறிஸ்துவினுடையவர்கள். எஸ், எல்லாம் கவனிங்க. உலகம் பல ஆசையை கொண்டு வரும், பல ஆசை. குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் நிறைய சொல்லும், அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும், கோடி கோடியாக சொல்லும். கோடி கோடியாக சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆசை உள்ளே வந்துடும். எப்படின்னா சொல்லும், இங்கேயும் லோன் எடு அங்கேயும் லோன் எடுங்க. ஒரு லோன் அடைக்க முன்னாடியே கடும்பாடு, அங்கேயும் லோன் எடுன்னா பெரிய பிரச்சனை. அதுக்கு பிறகு வாழ்க்கை ஃபுல்லாக அதை அடைக்கிறதுலையே ஓடும். மாட்டிக்காத. இதை சிலுவையில் அறைந்தாயோ, மாட்டிக்கொண்டாயோ, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்கிற மன ரம்யத்தோடு போய் கொண்டு இருக்கிறோமா? கவனிங்க. ட்ரோன் வந்து டம்முன்னு விழுந்துச்சு. போலீஸ்காரங்க வந்தாங்க காலையில். எல்லாரும் அவுட் அவுட் அவுட், எதையும் தூக்காத, எல்லாம் வீட்டிலேருந்து எதையும் எடுத்துடக்கூடாது. இந்த கோல்டெல்லாம் உள்ளே இருக்க எப்படி எடுத்துகிட்டு போகிறது?
நோ. நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் பில்டிங்கை. அங்கே விழுந்திருக்கிற மெட்டீரியல்ஸு, அதுக்குள்ள இருக்கிற அந்த சப்ஸ்டான்சஸ்ஸு, அந்த ஐடி எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக சிஐடி 5 மணிக்கு விழுந்து 11 மணி முடியும் யாரையும் விடலை. நல்ல கவனிங்க, இப்படி தான் போகும். நல்ல கவனிங்க. பட் இந்த அளவு தான் லேட்டர். நல்ல கவனிங்க. அது ஏதோ 2 ஃப்ளோரில் ஈஸியாக போச்சு. மொத்தமாக விழுந்துருந்துன்னா நல்ல கவனிங்க. நிலையற்ற வாழ்க்கையில் எது நிலையானது? நிலையானவைகளை நினைத்து பார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் வருவாரேயானால் அவரோடு கூட நீ ஆயத்தமா? நல்ல கவனிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் ஆசை இச்சைகளை எங்கே அரைஞ்சிருக்கோம்? எது சமாதானத்துக்கு எடுக்குமோ அது வேண்டாம். எது இயேசுவை விட்டு மாற்றுமோ அது வேண்டாம். எது குடும்ப சமாதானத்துக்கு எடுத்து போடுமோ அது வேண்டாம். யூ ஹாவ் டு டினை ஆல் தோஸ் திங்ஸ். வெறுத்து தான். அதனால தான் அந்த நாட்களில் ரட்சிப்பின் பாடல்களே அப்படி தான் இருந்துச்சு. இந்த நாட்கள்லாம் அப்படி இப்படின்னு வந்துச்சு. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் போட்டோ ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குமே. கல்வாரி சுயத்தை சாம்பலாக்கினால் ஒழிய யாரும் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வர முடியாது. 2வது, தன் சிலுவையை எடுத்து கொண்டு பின்தொடர வேண்டும். முதலாவது, தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். 2வது, சிலுவையை எடுத்து யுவர் கிராஸ், இட்ஸ் நாட் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட். புனித வெள்ளி நாட்களிலே தங்களை தாங்களே சிலுவையில் கட்டிக்கொண்டு நடந்து சென்று கிறிஸ்துவினுடைய மாதிரியை காண்பிக்கிறவர்களை பார்க்கிறோம். தட்ஸ் நாட் கிரைஸ்ட் டோல்ட். கிரைஸ்ட் டாக் அபவுட் யுவர் கிராஸ். சிலுவை என்பது குற்றவாளிகளை மரண தண்டையில் போடும்படியாக ரோம போர்ச்சவர்களால் பயன்படுத்தப்பட்டது. அந்த சிலுவையை, அந்த பாரத்தை குற்றவாளிகள் எந்த இடத்தில் அறையப்படுகிறார்களோ அந்த இடம் வரைக்கு அவர்களை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதனால தான் இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டு கல்வாரி வரைக்கும் என்ன செஞ்சார்? சுமந்து கொண்டு வந்தார். அது அவர்களுடைய முறைகள், மரணத்தை நிறைவேற்றுகின்ற முறைகள், மரண தண்டனையை. அப்போது அவன் மரிக்கும் வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தான் செல்ல வேண்டும். அதே போல் ஒரு தேவ பிள்ளை தம்முடைய ஓட்டத்தை இந்த பூமியில் முடிக்கும் வரைக்கும் இந்த பாடுகளை சுமந்து கொண்டு தான் செல்ல வேண்டும். இந்த பாடுகள் வரும். ஏன் நிற்க முடியல அப்படின்னா சபை அவங்களை ஆயத்தப்படுத்தலை. தட்ஸ் ப்ராப்ளம். பாடுகள் வரும்னு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். நல்ல கவனிங்க. பிஃபோர் த 10th standard exam I received the letter from the children. Nobody knows, I knows. Okay. அதை எழுதி கொடுத்தாங்க. ஒரு பையன் எழுதி கொடுத்தான். Uncle, my daughter is so afraid. You pray. Then I called them for the counseling.
Then I told them, do your job, rest God will do. Who knows, exam will cancel, you will be promoted. நல்லா கவனிங்க. Who knows? Okay, நல்லா கவனிங்க. So God is on our side. எல்லாருக்கும் துக்கம், ஆனால் 10th ஸ்டாண்டர்டுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே 10th ஸ்டாண்டர்டுக்கு பயங்கர சந்தோஷம். என் பையன் வந்தான், டேடி நோ மோர் ஸ்கூல். நான் எதுக்குடான்னு கேட்டா, பாம் இஸ் பிளாஸ்டிங் அப்படின்னா. அப்போ நீ அடுத்த ஸ்டாண்டர்டு போ. நோ நோ நோ, தே ஆல்ரெடி ப்ரொமோட்டட் மீ. என்ன செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி. தேங்க்ஸ் ஃபார் த ட்ரம்ப் அங்கிளுங்க. நல்ல கவனிங்க. எல்லா ட்ரம்பை ஓட்டிக்கிட்டு இருக்கு, ரீலோ ரீலு, இவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் த ட்ரம்ப் அங்கிள். நல்ல கவனிங்க. லிசன், ஹூ நோஸ் த ஃபியூச்சர். எதிர்காலங்கள் யாருக்கு தெரியும்? இந்த பாடுகள் we have to go through. நான் போய் தான் ஆக வேண்டும், சிலுவையை சுமந்துத்தான் ஆக வேண்டும். ஒன்று மாற்றி ஒன்று பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கு, வரதான் செய்யும். எவ்ரிதிங் இஃப் தேர் இஸ் a effect there will be a side effect. எதுவுமே ஒரு மெடிசினை அதிகமாக எடுத்துட்டா கூட அதுக்கு சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதனால தான் அது குறிப்பிட்ட தெரப்பியூட்டிக் லெவல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பேலன்ஸ் பண்ணுறதுல தான் நம்மளை ஆவியானவர் நடத்தணும். மேலே போகும்போதும் நீச்சல் ஆழம் போகும்போதும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியணும், கணுக்கால் அளவில் நிற்கும் போதும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியணும், முழங்கால் அழகு போகும்போதும் பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியணும். அது நம்ம ஜெபத்துலேயும் ஆவியின் நடத்துதல்லையும் தான் நடக்கும். நம்ம சுய பலத்தினால் அது என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த உலகத்தில் பாடுகளில் நான் கடந்து போகிறேன், உனக்கு அதான் பாதைன்னு. உனக்கும் அதான் பாதை. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்ன இருக்கு? நல்லா கவனிங்க. முதல்ல சமாதானமா இருங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு மத்தியில? உபத்திரவத்துக்கு மத்தியில சமாதானமா இருக்கு. உபத்திரவத்துக்கு மத்தியில, உபத்திரம் வந்தாதான் வீட்டில் ப்ரெஷர் குக்கர் கொதிக்கிற மாதிரி கொதிக்கும். அதுதானே? கீப் சைலண்ட் சம் டைம். ஏதாவது வாட் சம்திங் கோஸ் ராங், தென் பீப்புள் வில் ஸ்டார்ட் பாயிலிங். அண்ணாச்சிடா இருக்கு, சமாதானமாக இரு. உபத்திரத்தின் மத்தியில் தான் எப்படி இருக்கணும், கொஞ்சம் எங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, நம்ம கொதிச்சு நடக்கிறது தான் நடக்க போகுது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். தட் இஸ் a promise. அதுக்கு பிறகுதான் வாக்குத்தத்தம் வருது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை விட பெரிய பாடுகள் யாருக்கும் வரப்போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து சுமந்த மாதிரி கடைசி வரைக்கும் அடிக்கப்பட்டு மார்பில விழாவில குத்தப்பட்டு ஆணிகள் சுமந்து மரித்த அந்த பாடை விட ஒரு பெரிய பாடு இந்த உலகத்தில் யாருக்கும் வந்துட போறது கிடையாது. அதையே நான் ஜெயித்தேன். அதனால நீங்களும் என்னோடு கூட ஜெயம் கொள்ளலாம். கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் they are more than the conquerors. எல்லாவற்றிலும் ஜெயசாலிகள் என்று பவுல் எழுதுகிறார். we have to keep win all the circumstances, all the scenarios. எல்லா பாடுகளையும் ஜெயிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நமக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். அதனால தான் உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவரை பிடிச்சிக்கணும். உலகத்தை பிடிச்சிக்கிட்டு நான் ஆண்டவரை பின்பற்றுவேன்னா முடியாது. நோ ஒன் கேன் சர்வ் ஃபார் டூ மாஸ்டர். ஒருவன் ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று அனலாறு, இல்லைன்னா குளிரா போயிரு. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஆபத்து. ஏன்னா மத்திய 6:24 சொன்னார்ல, நோ ஒன் கேன் சர்வ் ஃபார் டூ. வாசிக்கலாம் 6:24. ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து அல்லது ரெண்டுக்கும் நோ ஒன் கேன் சர்வ் டூ மாஸ்டர். யார் ரெண்டு மாஸ்டர்? யார்? ஒன்று உலக பொருள், இன்னொன்று தேவ ஊழியம். either go with the world or go with God. God or money? அதான் கேள்வி. ஆங்கில வேதாகம் ரொம்ப தெளிவா, யூ cannot serve God and money. If God can save you by money, ஆண்டவர் பணத்தினால்தான் உன்னை ரட்சிக்க முடியும் என்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருந்தால்
இந்த உலகத்திலே மகா பெரிய ஐஸ்வர்யவானாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருப்பார். ஏரோதுவின் அரண்மனையில் தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அதனால தான் சாஸ்திரிகள் தேடி எங்கே போகிறாங்க? ஏரோதின் அரண்மனைக்கு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? மாட்டு தொழுவத்தில் இருந்தார். Now the way is changing. It's not like the Old Testament Solomon richness. இப்பொழுது மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார். அதனால் இட்ஸ் நாட் மணி, இட்ஸ் காட். தேவன்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், தேவன்தான் உன்னை நடத்த முடியும். ஸோ கேரி யுவர் கிராஸ். எதுக்கு சர்ச்சுக்கு வரலன்னா ஒரே பாடு பிரதர். எதுக்கு சர்ச்சுக்கு வரல? வீட்டில் ஒரே சண்டை போடும்போது தான் சர்ச்சுக்கு வரணும். சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் கம் டு சர்ச். லெட் காட் see you. Let God see you. ஆண்டவர் பார்க்கட்டும். அடுத்த நாளே சமாதானம் வந்துடும். அடுத்த நாள் என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். ஏன்? You fight how much you want in the home, but both of you pray, God will move. 2 பேர் சண்டை போட்டுட்டு பாஸ்டர்ட்ட வந்தாங்க. அவர் கேட்டார், நீங்கள் ஜோம் பண்ணிங்களா இன்னைக்கு? ஆமான்னு சொல்லிட்டாங்க. அப்போ போங்கன்ட்டார். ஓகே, நீங்கள் ஜோம் பண்ணிங்களா? ஆமாம் ஜோம் பண்ணி. நீங்கள் ஜோம் பண்ணிங்களா? அப்போ போங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டார். ஏன்னா மத்தியஸ்தர் மேலே இருக்கார், பார்த்துக்குவார். மத்தியஸ்தர் இங்கே இருக்கார், அதுக்கு மேலே ஒன்றும் பேச வேண்டாம். ஜோம் பண்ணலன்னா உட்காருங்க பேசலாம் அப்படின்னாரு. ஜோம் பண்ணலன்னா உட்காரு. ஸோ யூ ஆர் ப்ரேயிங், எஸ், தட் மீன்ஸ் யூ ஆர் ஹோல்டிங் த கிராஸ். இன்னும் சிலுவையை பற்றி கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. பாடுகள் வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருக்கும் ஒரு சண்டை வருது. சிலுவை சுமக்க முன்னாடி, சுமக்கக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறான். இன்ஜினியரி பின்னாடி போடா, பின்னாடி போ. எருசலேமுக்கு போக வேண்டாம். எருசலேம் போனால் தான் கொண்டுருவாங்கன்னு சொல்கிறீங்க. எருசலேமுக்கு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். பின்பாக போ சாத்தானே. we take step for Christ, we are suffering. நமக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இயேசுவுக்கு பின்னாடி பேதுரு தான் திறவுகோலை பெற்றவன். இயேசுக்கும் பேதுருக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கம்ஸ், நோ ப்ராப்ளம், கீப் ப்ரே. எல்லாம் கவனிங்க. டூ இட் வாட் காட் வாண்ட் டு டூ த்ரூ யூ. உங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யணும்னு நடத்துகிறாரோ செய்யுங்க. பட் அட் த சேம் டைம் ப்ரே. டோன்ட் கம் அவுட் ஆஃப் ஒன் டென்ட், பி இன் ஒன் டென்ட். ஒரே கூடாரத்துக்குள்ளே இருந்துட்டாலே போதும், வண்டி ஓடிடும். கூடாரம் மாறுறது தான் பிரச்சனை. அங்கே மன்னிப்பு இல்லை, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே உடன்படிக்கை என்ன செஞ்சிருது? உடஞ்சிருது. பிரச்சனை அங்கே தான் வருது. நல்ல கவனிங்க. பி இன் ஒன் டென்ட், யூ வில் கான்கர். ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேற யாரையுமே ரோல் மாடல் சொல்லலை. வேற யாரையுமே ரோல் மாடல் சொல்லலை. ஒன்று பணத்தை விடணும், இல்லைன்னா ஆண்டவரை விடணும். ஆண்டவரை விடணும். அதான் சேலஞ்ச் அன்னைக்கு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதான் மத்தேயு 19:29 வாசிப்போம். மத்தேயு 19:29. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ, விட்டவன், நல்ல கவனிங்க, விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து the 100-fold is coming back. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவான். நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். is coming back. சிலர் ஊழியத்துக்கு ரொம்ப ஓடி 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 வருவான். கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட இருந்ததெல்லாம் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு பிறகு முடியலையா பிரதர்? why? What is stopping you? Only these factors are stopping. நான் ஊருக்கு போனேன். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போனேன். அதை பார்த்து என் சொந்தக்காரங்க ஒருத்தங்க சொன்னாங்க எங்கள் அம்மாட்ட, அவன் ஊர்லேருந்து வந்திருக்கான், அவனெல்லாம் அதிகமாக பிரசங்கம் பண்ண சொல்லாதங்க, இங்கே இந்த முன்னாடி நிறையா இருக்குது, ஏதாவது பிரச்சனையாகி எஃப்ஐஆர் ஆச்சுன்னா திரும்பி போக முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், திரும்பி போக முடியலன்னா பெர்மனெண்ட் பிரசங்கி ஆயிடலாம். இப்போ இதில் என்ன இருக்குது? பெர்மனெண்ட்டாக பிரசங்கி ஆயிடலாம், இதில் என்ன இருக்குது? போனால் போயிட்டு போகுது, அவ்வளோதான். இல்லை கவனிங்க, இஃப் இட் இஸ் நமக்குன்னு நியமிச்சிருந்தால் நடக்கும், அவ்வளோதான். இதை இழந்தாய், எதை விட்டு கொடுத்தாய்? ஒன் திங், இஃப் யூ கிவ் இட் ஃபார் கிரைஸ்ட்,
இந்த காலத்தில் இடுக்கண்களாய் நெருக்கமாய் நிந்தனையாய் தோன்றலாம், ஆனால் நூறத்தனையாக அறுக்கின்ற காலம் வரும். That's why this is the way. சிலுவையை சுமந்துட்டு போனாதான். சிலுவை இல்லாமல் மகுடம் இல்லை, சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை, சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, சிலுவை இல்லாமல் அபிஷேகம் இல்லை. Nothing. What you left it? எதை விட்டாய்? We have to carry our cross. அநேக பாடுகளையும் வேதனைகளையும் அவமானத்தையும் சகித்துத்தான் சிலுவை பாடுகளின் காலம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அநேக நிந்தனைக்குள்ளாக அநேக பாடுகளுக்குள்ளாக நிறைவேறியது. அதை போலவே are you ready to follow me with your cross? உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்தொடர ஆயத்தமா? எல்லாம் நல்லா இருக்கணும். சபையில் போனால் நல்ல உற்சாகமாக பாடணும், கைத்தட்டி பாடணும், அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆனால் பாடு வரும்னு மட்டும் கேட்டக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் சொன்னாங்க, இருதயத்திற்கு ஏற்ற பிரசங்கம் பண்ணுவே ஏசாயாவே எரேமியாவே, நீர் எப்போவுமே எங்கள் இருதயத்தை குத்தி குளமாக்குற மாதிரி தானே பிரசங்கம் பண்ணுறீரு. அந்த சபையினுடைய முடிவு என்ன தெரியுமா? அழிவு, அழிவு. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கேரி யுவர் கிராஸ், சிலுவையை சுமந்து வா என்கிறத ஸ்திரப்படுத்து. அதனுடைய அர்த்தம் பாடுகளுக்கு மத்தியில் தான் வரணும். பிள்ளைங்களை இந்த தேசத்தில் வளர்த்து எடுக்கிறது பாடுதான். அதுவும் வயசு வர 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 வாலிப பிள்ளைங்க படுற பாடு. +2 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிள்ளைய காணும். தூத்துக்குடியே திணறிக்கிட்டு இருக்கு தெரியுமா? தூத்துக்குடியே இந்த காலம், உலகம், மாமிசம், இச்சை குமிந்து கிடக்கிற இந்த காலங்கள் தப்பித்துக் கொள்வது எப்படி? சிலுவை சுமப்பதில் மாத்திரமே. உலகம் அது அழிவு, உலகம் சிற்றின்பம், அது அங்கதான் கொண்டு போய் முடிவோ. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நமக்கோ நித்திய ஜீவன். நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவ பாதுகாப்பிற்குள்ள வரணும்னா கேரி யுவர் கிராஸ், சிலுவையை சுமந்து வா. கஷ்டமாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கிற கஷ்டப்பட்டார், கீழே விழுந்தார், இரத்த வேர்வைகள் விழுந்தன. உதவி செய்வதற்கு சீமோன் வந்த பொழுதும் வேண்டாம், திஸ் இஸ் மை கிராஸ், இது என்னுடைய சிலுவை, லெட் மீ கேரி ஆன். சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சிலுவையை சுமந்துதான் நீ ஜெயத்துக்குள்ள வர முடியும். முதலாவது நம்மை நாமே வெறுக்க வேண்டும், ரெண்டாவது சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்தொடர வேண்டும், மூன்றாவது இயேசுவை பின்தொடர வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடி சொன்ன ரெண்டுக்கும் பலன் வேணும்னா you have to put Jesus in front. ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். நான் எப்பொழுதுமே சொல்லுகிற வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே, கன்சிடர் ஜீசஸ், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Follow him, no one else. It's not Abraham, it's not David, it's not Solomon, it's not Jacob, it's Jesus. எடுத்துக்கொள்ளப்பட்ட ஈனோக்கும் அல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவும் அல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு நாளும் எலியாவை போல் சோர்ந்து அவர் படுக்கவில்லை. எலியா சோர்ந்து படுத்துக்கொண்டான். இயேசுவோ சோர்ந்த வேளைகளிலே கெத்சமனையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். That's a difference. மோசே நான் போக மாட்டேன் என்று சொன்னான். இயேசுவோ சொன்னார், உம்முடைய சித்தம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன். That's a difference. எத்தனை பரிசுத்தவான்களை பழைய ஏற்பாட்டிலே காட்டினாலும் முழுமை பெறாது. இன்றைக்கும் பல பரிசுத்தவான்களை காட்டினாலும் முழுமை பெறாது. இயேசுவை பின்பற்றினால் மாத்திரமே நீங்கள் ஜெயம் பெற முடியும். அதான் சொன்னாரு, follow me. ஆண்டவரை பின்பற்றுங்கள். because he is the pioneer and he is perfected of faith. கடைசி வரைக்கும் சிலுவையை சுமந்து முடித்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. because he alone endured the cross till the death. நாமும் மரணம் வரைக்கும் சிலுவையை சுமந்து செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவரை பின்பற்றினார் மாத்திரமே அது முடியும். ஏனென்றால் நம்மில் ஓட்டத்தை தொடங்கினவர் அவரே என்று எழுதுகிறார். who began the race in us, he has to finish it. that is he decide when it will finish. அவர் தான் முடிவு பண்ணணும் எப்போ முடியும் அப்படின்னுட்டு. எப்போ முடியும்னுட்டு உங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர், அப்படிதான் இருக்குது, உங்களை நற்கிரியையை தொடங்கினவர். he began, but through these sufferings he scored. இந்த பாதைகள் வழியாக he was not failure. அவர் தோற்று போகவில்லை, மாறாக ஜெயம் கொண்டார். ஆகையால் தான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். மற்ற பாதைகள் தோல்விக்கு நேராக நடத்துகின்றன. இயேசுவின் பாதையோ ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அந்த பாதைக்கு நேராக நடத்துகின்றது, அந்த பாதைக்கு நேராக நடத்துகின்றது. That's why follow Jesus. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் எங்க இருக்காரா? பிதாவினுடைய வலது பக்கம். he sat down at the right hand of the Father. அங்கதானே. so that was his destination. he knows where he is going. do you know where you are going? அதனால he know what is his final destination. எங்க you are traveling towards where? heading towards where? எதற்கு நேராக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசுவோ பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய மகிமைக்கு வலது பார்சத்திலே உட்காரும்படியாக அவர் தமக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கு வந்து சேரும்படியாக இவ்விதமான விபரீதங்களை, இவ்விதமான பாடுகளை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக ஜெயம் கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருந்தால். ஏனென்றால் his destination is the throne. சிங்காசனத்துக்கு வந்து சேரணும். அதனால இவைகள் எல்லாம் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. இவ்விதமான விபரீதங்களாக சகித்தார். இன்னொன்று, அவர் சோர்ந்து போகவில்லை. அதனாலதான் சோர்ந்து போகாதபடிக்கு விரோதமாய் பாவிகளால் பேசப்பட்டார். நமக்கு விரோதமாய் நிறைய பேர் பேசுவாங்க. பேசட்டு சகிக்கணும். இளைப்பு உண்டாக்குவார்கள், சோர்வுகளை உண்டாக்குவார்கள். சோர்ந்து போகாதே, அவன் சொல்லி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அப்படித்தானே? சொல்லி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவங்க சொல்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு என்ன எக்ஸ்ட்ரா 100 கடி வந்துட போகுதா? ஒன்றும் வராது, யாரும் தர மாட்டாங்க. எனி பெனிஃபிட் நோ. என்ன அவர் அப்படி சொல்லிட்டாரு, அவர் பாராட்ட மட்டும் இப்போ என்ன தந்துட போகிறாரு? தங்க பதக்கமாக தந்துட போகிறாரு? நத்திங். தட்ஸ் வை கன்சிடர் ஹிம். ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கு, கன்சிடர் ஜீசஸ் who endured. எல்லாவற்றையும் தாங்கின இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள்.
திஸ் இஸ் த வே டு ரெஸ்ட் இன் த லார்ட். தேவனுக்குள் இப்படி தான் இளைப்பாறணும். வேற யாரையும் கஷ்ட காலங்களில் நஷ்ட காலங்களில் நினைச்சோன்னா ஒன்றும் கிடைக்காது. அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் வந்த பொழுது, ரோம போர்ச்சியவர்களால் பாடுகள் வந்த பொழுது மன உறுதியோடு கூட நின்றார். ஸ்டே ஸ்ட்ராங். பாடுகள் வரும் பொழுது ஸ்டே ஸ்ட்ராங். நல்லா கவனிங்க. நீங்கள் போகிற பாதையை நீங்கள் மட்டும்தான் அறிவீங்க, வேறு யாருக்கும் தெரியாது. நானே ஏதாவது சொன்னாலும் நீங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியாது பிரதர் அப்படிம்பீங்க. உங்களுக்கு தான் தெரியும். தட்ஸ் ரைட். அது உண்மை தான். உங்களுக்கு தான் தெரியும் எந்த பாதையில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, என்ன கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கீங்க, என்ன டார்கெட்டில் போய்கிட்டு இருக்கீங்க. யூ ஆல் நோஸ். அதே போல தான் உங்கள் பாதையிலே உறுதியாக இருங்கள். தென் இஃப் யூ ஃபாலோ ஜீசஸ், அப்போ சோர்ந்து போக மாட்டீங்க. அப்போ சோர்வு வராது. ஏன் சோர்வு வந்துடுது அப்படின்னா, நம்ம வேற யாரையோ பின்பற்றுறோம். இயேசு முன்னாடி இருந்தா காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்த நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். திரும்பி என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு தெரியணும். இயேசுக்கு தெளிவாக இருந்தது. he know where he is going. He is going to the Father. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு தெரியணும். நம்ம எங்கே போகிறோம்? இயேசு போன பாதையை, இயேசுக்கு வலது பரசம் வந்துட்டு நமக்கு அதுக்கு தான் வெளிப்படுத்தல் படிக்கணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தல் படிக்கணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் ஜெயம் கொண்டு நாம் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, நல்லா கவனிங்க, no one will give this pleasure. உலகத்தில் யாரும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தரமாட்டாங்க. ரொம்ப பரிசுத்தவான் கூட என் சேரில் உட்காராத அடுத்த சேரில் உட்காரும்பார். அப்படி தானே? ஆனால் இயேசு சொன்னார், நான் உட்கார்ந்தது போல ஈக்குவல். நல்ல கவனிங்க. அங்கே யாக்கோபுடைய தாயார் அதை தான் கேட்டார், உங்கள் ரைட்டில் ஒருத்தன் லெஃப்ட்டில் ஒருத்தன் உட்கார வச்சுறான் ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்போ அங்கே சொல்லிட்டார், அது பிதாவினுடையதுன்னு சொல்லிட்டார். இங்கே சபைக்கு சொல்கிறாரு, கம், ஐ ஹாவ் த த்ரோன் ஃபார் யூ, ஓவர் கம் த வேர்ல்டு, ஐ ஹாவ் த த்ரோன் ஃபார் யூ. உனக்கென்று ஒரு சிங்காசனம் இருக்கிறது. கீப் யுவர் ஐஸ் தேர். கண் அங்கே இருக்கட்டு. உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்ன செய்யணுமா? எஸ், there is a chair for me. Jesus has fixed it. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாவிட்டால் நான் போய் உங்களுக்கு ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருப்பேன்னு சொன்னார்ல. I am going there. I am going there. I am not going to take anything with me from this world. இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டா இருக்கிற நான் சம்பாதிச்சதெல்லாம் என்னை சூழ்ந்து கொள்ளாது. அவர் தூக்கிட்டு போயிடுவார். அவர் தூக்கிட்டு போயிடுவார். நாமும் அவரோடு கூட உட்காரும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதுக்கு தான் அவரை பின்பற்றணும். அந்த பாக்கியத்துக்கு சேர்றதுக்கு தான் அவரை பின்பற்றணும். So my destiny is very clear that I have to be with Jesus on throne. இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். That's why I never bow down anyone on this earth. I respect the people, I honor the people, but I am not slave to anyone. That will make you strong, my dear people of God. அதுதான் உன்னை உறுதியானவனாக ஸ்திரத்தன்மை உள்ளவனாக மாற்றும். இந்த பாடுகள் வழியாக I am ready to go through, Lord. உன்னை ஜெயம் கொள்ளுகிறவனாக மாற்றுவது இயேசுவை பின்தொடரும் பொழுது மாத்திரமே. ஏனென்றால் ஓட்டத்தை முடித்தவர் அவர்தானே. ஓட்டத்தை முடித்தவர் ஒருவர் மாத்திரம்தானே. ஜெயம் கொண்டு பிதாவோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தானே. ஆர் யூ ரெடி? சரியான பாதையில் பிரயாணிக்கிறோமா? எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். தேங்க்யூ லார்ட்.
எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் உங்களை நாங்களே ஆர் வி ட்ராவலிங் இன் த ரைட் வே, சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.